இவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் புள்ளமாவன் அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ இவர் ஏன் புருஷன்? ஒண்ணு ஒதுக்க கூடாதுன்னு நினைச்சாரு பாரு. அந்த நினைப்புல இருந்திருக்கு இவருக்கு 7. இவர் மேல இறக்கப்பட்டதுக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டமா? நல்லா கொடுத்துட்டேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அலறி அடிச்சு எல்லாரும் எழுந்துக்கிற மாதிரி சந்தோஷ்னு கத்துட்டுமா? கத்து. நானும் மேல இருந்து குதிச்சு சாகுறேன். அப்புறம் எல்லார்கிட்ட எதுக்காக கத்துறேன்னு சொல்லு. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. சாவுதான் தீர்வுனா ஒருத்தர் கூட இங்க உயிரோட இருக்க முடியாது. நீ இப்படித்தான் பேசுவ. எங்க குடும்பத்துல எல்லாரும் சாகணும்னு தானே நீங்க வந்திருக்க. நான் உன் கூட சந்தோஷமா வாழணும் தான் வந்திருக்கேன். எந்த பொண்ணு ஒரு புருஷனை இன்னொருத்தையோட பங்கு போட்டுக்கவே மாட்டா. உனக்காக அத கூட நான் சகிச்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா நான் தயாரா இல்ல. எல்லாம் மாறும் சந்தோஷ். மாறாததும் மாத்த முடியாதோ இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. எதுக்காக என்ன வலுக்கட்டாயமா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. ஒரே வீட்டுலதான் இருக்கும். ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல 1000 மைல் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி முழுக்க லட்சு தான் நிரம்பி இருக்கா. அவ உன் மனசுக்கு பிடிக்காதவளா இருந்தா, உன்னை டார்ச்சர் பண்ற ராட்சசியா இருந்தா, நான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிருக்கும். நான் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னால நீயே என் காலடியில வந்து விழுந்திருப்ப. அவன் உன் மனசுல ஒரு உயரத்துல இருக்கா. அதனாலதான் நான் உனக்கு சின்ன துரும்பு மாதிரி தெரியறேன். அதானே உன் பிரச்சனை? நீ என்ன பத்தி உன் வீட்டுல சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமா தான் இருக்கும். அப்படிதானே? நீயும் சொல்ல, நானும் சொல்லல. ஆனா கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியதான் போகுது. இதை எதிர்பார்த்துதான் இத்தனை நாளா இந்த வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? என்ன நம்ம பையன் கிட்ட உங்க அப்பா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ டவுட் வந்திருக்குன்னு தானே அர்த்தம்? அவருக்கு டவுட் வந்துச்சா? இல்ல நீயே டவுட் வர மாதிரி கிளறி விட்டியா? இது வரைக்கும் எதுவும் அத மாதிரி எல்லாம் பண்ணல. சீக்கிரம் எனக்கு ஒரு முடிவை சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் ஒவ்வொன்னா ஆரம்பிப்பேன். யோசிச்சுக்கோ. வரட்டுமா? பின்னாலே வராதீங்க. தூக்கம் வராம உங்க அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்து நம்மள பார்த்தா தப்பா போயிடும். என்னன்னு என்ன பார்க்க பிடிக்கலையா? அண்ணா இப்ப எதுக்கு அழுவுறீங்க? என்னதான் இருந்தாலும் நான் லட்சுமி கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுரா. அதுவும் ஓ முன்னால. அண்ணா அவ சொன்ன வார்த்தைக்கு அப்பா மட்டும் தடுக்கலன்னா நானே கண்டம் தொடுமா வெட்டி போட்டிருப்பேன். இப்படிதான் நானும் கோவப்பட்டு அவ ஏன் அப்படி சொன்னா, எதுக்காக அப்படி சொன்னான்னு பொறுமையா கேட்காம அவசரப்பட்டுட்டேன். பைத்தியமான உங்களுக்கு நம்ம நிம்மதியா இருக்கிறது பொறுக்காம தான் இப்படி எல்லாம் அவ பேசிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட பொறுமையா கேட்டா அவ என்ன பதிலா சொல்ல போறா?
பாவம் உங்களை போட்டு அப்பா அடிச்சிட்டாரு. அவர் அடிச்சதுல எந்த தப்பும் இல்லடா. என்ன தப்பு இல்ல? உங்களை தனியா கூட்டிட்டு போய் அப்பா அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. வீட்டுல இருக்கிற எல்லா பொம்பளைங்க முன்னாடியும் அடிச்சாரு. டேய், எல்லாருமே இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான்டா, வெளியாளுங்க யாரும் இல்ல. எனக்கு அப்பா மேல எந்த கோவமும் இல்லடா. அவர் அடிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன்னு என் மேலதான்டா எனக்கு கோவம். அண்ணே, நீங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்க. எல்லாம் ஒரே நிமிஷத்துல நொறுங்கி போச்சு. நொறுக்குனது யாரு? அவன் தானே. அவள நில்றா. முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கடா திரும்பவும் கிளற? அப்போ அவளை கண்டுக்காம விட்டுலாம் சொல்றீங்களா? அண்ணே, அவங்கள கண்டுக்காம விட வேண்டாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கண்டுபிடிப்போம். ஆமாண்ணே, நல்லா யோசிச்சு பாருங்க. லக்ஷ்மி அண்ணி எப்ப இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க? எப்போ? இந்த வீட்டுக்குள்ள காலை இழுத்து இழுத்து நடந்துகிட்டு இருக்கானே அண்ணியோட தாய் மாமன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணி சுத்தமா இப்படி மாறிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ தெரியாதுன்னு தான் பதில் சொல்ற. நீ நல்லவனா கெட்டவனான்னு கூட எங்களுக்கு இப்ப தெரியல. தயவு செஞ்சு வெளியே போடுங்க. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கமே நீ திரும்பி வரக்கூடாது. திடீர்னு என்ன வெளியே போக சொன்னா நான் எங்க தம்பி போவேன்? இதுக்கு முன்னால எங்க இருந்தியோ அங்கே போ. நான் எந்த தப்பு செய்யல. அதை ஆராய்ச்சி பண்ற நிலைமையில இப்ப நாங்க இல்ல. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த பணத்தை கை செலவுக்கு வச்சுக்கோ. இனிமே நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாது. இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிடு. இனிமே என் கண்ணுல நீ பட்ட பார்த்த இடத்துலயே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். போ போ போ. நான் என்ன சொன்னாலும் இனிமே நீங்க கேட்க மாட்டீங்க. நான் வரேன். நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க. முதல்ல போ. வாங்கடா. வாங்க. டேய், கேட்ட சாத்துறா. வாங்கடா. திரு, என்னடா
தனியா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்க? எனக்கு போட்டுக்க நல்ல Dress இல்ல, இந்து Dress வாங்க போயிருக்கா. டேய், உன் பொண்டாட்டிக்கு உன் மேல எவ்வளவு அக்கறடா பாரு. நான் கூட இதை யோசிக்கல. பரவாயில்ல, எல்லாமே உனக்கு பார்த்து பார்த்து தான் செய்யறா. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இந்து பார்த்து பார்த்து தான் செய்யறா. தப்புதான்ப்பா. உன் இந்துவை நான் குறை சொல்லிட்டேன் பாரு. உண்மைதான்டா, உன் இந்து எல்லாருமே வேணும்னு தான் நினைக்கிறா. ஆரம்பத்துல எனக்கும் அவ மேல லேசா ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப நான் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா திடீர்னு செத்து போனதுக்கு அப்புறம் நான் முழுசா மாறிட்டேன் திரு. கோவம் இல்ல, பொறாமை இல்ல, நிதானமா மாறிட்டேன். நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்படிதான்டா இருப்பேன். ஆனா நீ தான் இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியம் பிடிச்ச அழிய போற. இல்லப்பா, நான் என்னைக்குமே என் தம்பிக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பேன்னு சொன்னேன். ஏன் தம்பி, ரொம்ப நேரமாச்சு, இவ்வளவு நேரமா ஷாப்பிங் பண்றாங்க? ஓ, நல்ல ட்ரெஸ்ஸா எடுக்கணும்னு கடைக்கடையா ஏறி இறங்குற போல இருக்கு. ஏய் மீனாட்சி, நீ இங்கதான் இருக்கியா? இந்து கூட கடைக்கு போகல? போனேன் கண்ணு. என்ன மளிகை கல்ல இறக்கி விட்டுட்டு அவங்க ஏதோ ஷாப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கண்ணு. நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு எப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் கண்ணு. ஆமா ஆமா, அவங்க ரெண்டு பேரு கூட நீ போய் என்ன பண்ண போற? பொண்டாட்டி எப்படி தாங்குறான் பாத்தியா? போடா போ, நல்ல பெரிய ஷாக்கா குடுக்க போறா உனக்கு. அவங்க எங்க கண்ணு குடுக்க போறாங்க? நீங்க தான் குடுக்க போறீங்க. தெரியும். ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க. போ போ. இந்தாங்க, இதெல்லாத்தையும் போட்டு பாருங்க. 1 2 3 4 5 6 கண்ணு, உன் புருஷன் மேல உனக்கு எவ்வளவு பாசம்! 6 சட்டை ஆயிட்டு வந்திருக்க. என்னங்க, அதுல ஒரு செட் அருளுக்கு எடுத்தது, இந்த லூஸ் அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டான் பாருங்க. அந்த பிங்க் கலர் பார்சல் உனக்காக தானே வாங்கினேன். எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ்? நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், அதையும் மறந்துட்டியா? கண்ணு, நீ அருளோட பிறந்தால கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. நீ பழச எதுவுமே மறக்கல கண்ணு. முதல் காதல் மனசுல ஏதாவது ஒரு ஓரத்துல இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்து வந்து எங்களுக்கு முதலாளி, அதனால அதெல்லாம் நாங்க மறந்துட்டோமா. ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? அந்த பிங்க் கலர் கவர் மட்டும் கொடுங்களேன். இந்தா. நீ எனக்காக தான் இதை எடுக்கிறேன்னு நினைக்கவே இல்லை அந்தோ. இந்த ஷர்ட்டுக்காக நம்ம 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். அவ்வளோ அக்கறைக்கு நான் தகுதியானவன் இல்லை அந்தோ. நீ என் ஃப்ரெண்டுடா. நாளைக்கு நீ இதை போட்டுட்டு வந்ததா பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், கேக் வெட்டுறோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம் இந்தோ. நான் உன்கிட்ட ஐடியாலாம் எதுவும் கேட்கல. இதை போட்டுட்டு தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஓகே? என்னங்க, என்ன நின்னுட்டே இருக்கீங்க? சரி வாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருங்க. ஏண்டா, நாளைக்கு அவன் பிறந்த நாள், அவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அம்மா, Facebook தான். ஆமா, அவளுக்காக ஓபன் பண்ண ஐடியில சும்மா ஒரு டேட்டை போட்டு வச்சிருந்தேன், அது யூஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தெளிவுதான். எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. அதுவும் நாளைக்கு உனக்கு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லியிருக்கா. நீ வெட்டுற கேக்ல
திருவோட கண்ணுல ரத்தம் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். புரியுதா? நல்லா புரியுது. எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு நாளைக்கு பாக்குறேன். திஸ் மீனாட்சியோட புள்ளமா? தேன்மொழி, நீ இன்னும் அன்னைக்கு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. தங்கவேல அடிச்சிட்டோமேன்னு உங்க மாமா எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு எனக்கு தாமா தெரியும். அத்தனை பேருக்கு நடுவுல அடிச்சிட்டு அதுக்காக தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டாரா? இவ்வளவு நாளா நீ இந்த வீட்டுல இருக்க, மாமாவை நீ புரிஞ்சுக்கலையே தேனு. அவருக்கு இவ்வளவு வயசாச்சு, ஆனா பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியாதா? தப்புதான். அவர் இன்னும் எல்லாரையும் குழந்தைங்களாவே நினைச்சிட்டு இருக்காரு. உன் மாமா உன் புருஷனை கோவத்துல அடிக்கலம்மா, தாம் பையன் தப்பு பண்ணிடக்கூடாதேங்கிற ஆதங்கத்துலதான் அடிச்சாரு. இது உனக்கு புரியாதுமா, ஆனா என் பிள்ளைக்கு புரியும். ஆமாமா, யார் இப்படி மூஞ்ச சீரியஸா வச்சுக்கிட்டு பேசினாலும் என்ன கட்டிக்கிச்சு அந்த தத்தி அது நம்பிடும். அதான் ஆளாளுக்கு இப்படி எல்லாரும் அவர் தலையிலே ஏறி முளக அரைக்கிறீங்க. தேனு, இந்த மாதிரி நேரத்துல தொட்டதுக்கு எல்லாம் கோவப்படக்கூடாதுமா. ஐயோ அத நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தப்பதான் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்கல்ல. திரும்ப திரும்ப ஏமா பழைய விஷயத்தையே கிளற? நான் கிளறனா? நான் பாட்டுக்கு சிவனே தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். நீங்க தான் மனசாட்சியுடைய ஒருத்தல பொறுக்க முடியாம என்கிட்ட வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட உங்க புருஷனை நீங்க ஒரு வார்த்தை குறை சொல்லல. தப்பு செஞ்ச உங்க புருஷனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்பாவி மனுஷன் ஏன் புருஷன், அவரை நான் விட்டு கொடுப்பேனா? சரி தேனே, என் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க வயசு உங்க அனுபவம் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பெரிய மனசு கொடுத்திருக்கு. ஆனா மன்னிக்கிற அளவுக்கு என் மனசுக்கு இன்னும் பக்குவம் வரல. அந்த கோவம் இப்போதைக்கு என்னை விட்டு போகவும் போகாது. சரிம்மா, அந்த கோவம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அது காணாம போயிடும். இப்ப இதுக்காக நம்ம வாக்குவாதெல்லாம் பண்ண வேண்டாமா? சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடவா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டோமா? கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க, கொடுங்க. மாசமான பணம் கரெக்டா வந்துரும். சரிங்கம்மா, வரமா. தேனே, தேனே, என்ன இதெல்லாம்? தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. இனிமே இந்த வீட்டுல சமைச்சா எதையும் நான் நம்பி சாப்பிட முடியாது. என்ன பார்த்து வயித்துல இருக்கிற குழந்தை தங்குமான்னு லக்ஷ்மி கேட்டால, அப்புறம் எதையாவது சமையல்ல கலந்து தங்காம பண்ணிட்டானா அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதான் மெஸ்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். இந்த வீட்டுல நாங்க தனியா ஒல வைக்கிற வரைக்கும் இனிமே என் புருஷனுக்கும் எனக்கும் மெஸ் சாப்பாடுதான். என்னம்மா, அவ ஏதோ கோவத்துல சொன்னாங்கிறதுக்காக? அத்தை, நான் லக்ஷ்மியை மட்டும் குறை சொல்ல தயாரா இல்ல. தள்ளுறீங்களா? அவ தப்பே செஞ்சா கூட நீங்க எல்லாரும் எங்களை தான் குத்தம் சொல்லுவீங்க. அது உங்க பழக்க தோஷம் அத்தை.
எதுக்கு எங்களுக்கு இந்த வீண் பொல்லாப்பு? எங்களுக்கு தேவையானதை நாங்களே பாத்துக்கிறோம். ஆள விடுங்க. ஏமா, ஒரே வீட்டுல இருந்துகிட்டு வெளியில இருந்து சாப்பாடு வரவழைச்சு சாப்பிட்டா 4 பேர் நம்மளை பத்தி என்னமா நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு முக்கியம் இல்ல. நான் யாரோட சூழ்ச்சிக்கும் பலியாக தயாரா இல்ல. கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா ப்ளீஸ்? போங்க போங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. அதோ வரேன்.